100 ரூபாய்க்கு வாங்கின கோழியை செஞ்சுருவோமா வாங்க. கோழி குதிச்சிடாமல் இருக்க பேக்கிங் சூப்பராக பண்ணியிருந்தேன். கோழிக்காக வேஸ்ட்டாக இருக்க ஒரு டப்பை எடுத்து அந்த டப்பை க்ளீன் பண்ணி அதில் கோழியும் போட்டாச்சு. கோழி கொஞ்சம் பெருசாக சைஸாக இருந்துச்சு. ஸோ அது குட்டி குட்டியாக போட்டால் தான் நம்ம கோழியை நல்லா செய்ய முடியும். கோழியை செய்யறதுக்கு ரோலெக்ஸ்டேருந்து கடன் வாங்கிட்டு வந்துட்டேன். கோழியை செய்கிறத விட அது குளிக்க வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். குளிக்க வைக்கல தான் ஒன்று யோசித்தேன். போன்லெஸ் கோழி அதிக ரேட்டா இல்லை நார்மல் கோழி அதிக ரேட்டா இல்லை ரெண்டும் ஒரே ரேட்டா? ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. புரியல. கோழி குளிக்க வைக்கும் போது லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு குளிக்க வச்சிடலாம். அப்போ தான் கொஞ்சம் அழுக்கெல்லாம் போகும். அதெல்லாம் குளிக்க வச்சுட்டு அது போட்ட முட்டையை அதுக்கே போட்டாச்சு. இப்படி இல்லை இப்படி உடச்சி போட்டாச்சு. அப்புறம் சக்தி கம்பெனிலேருந்து சில்லி பவுடர் வாங்கிட்டு வந்தாச்சு. கோழிக்கு அதிக பவுடர் போட்டனால சரியான கலர்ஃபுல்லாக வந்துருந்துச்சு. அது பத்தாமல் பவுட்ரு பெயிண்டிங்லாம் போட்டு இன்னும் கலர்ஃபுல்லாக மாற்றிட்டோம். பார்க்கவே சமாளமாக இருந்தான். கோழி விஷம் சாப்பிட்ருக்கும் போல் ஒரே நொறையாக தள்ளிச்சு. லைட்டாக டீயும் போட்டேன். டெய்லி விலாகில் போடலான்னு பார்த்தேன். மறதி உச்சத்துக்கு ஏறிடுச்சு. ஸோ மறந்துட்டேன். கோழியை அழகாக பொறிச்சு ஒரு பைட் வச்சேன். செம சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓகே தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வெங்காயத்தை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடையில் ஒரு ட்ரையல்ஸ் பார்த்துருந்தேன். இந்த பேரை மறந்துட்டேன். மிளகை வந்து கிர்ன்னு ஒரு அரைச்சி அதையும் ஆட் பண்ணலான்ட்டு ஆட் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதை கடைசியாக வீடியோ எடுக்க முடியல, ஆர்வத்தில் அதிகமாக சாப்பிட்டோம். டாட்டா.